Hi friends, welcome to Vetti Samayal. இன்னைக்கு நம்ம Vetti Samayalல பார்க்க போற ரெசிபி வந்து கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு plum cake எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Friends, இப்ப plum cakeக்கு 2 முட்டை நம்ம உடைச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத நம்ம நல்லா பீட் பண்ணிக்கோங்க. Friends, இப்போ வந்து 1/2 கப் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. Friends, இப்போ வந்து நான் brown sugar வந்து 1 கப் எடுத்துக்கேன். இப்போ இத ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு brown sugar வந்து பொடி பண்ண தேவையில்லை. நீங்க லைட்டா கொஞ்சம் ஜெலிச்சிட்டா போதும். கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும். அத மட்டும் ஜெலிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு பவுடர் மாதிரி தான் இருக்கும். அதுக்காக பொடி பண்ணனும் அவசியம் கிடையாது. Friends, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காவை நல்லா நான் இடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த plum cakeக்கு ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்றேன். உங்களுக்கு இத ஆட் பண்ணாவே அந்த plum cake ஓட ஸ்மெல் வந்து எனக்கு இங்க நல்லா வருது. Friends, இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மைதாவை ஜெலிச்சுக்கலாம். Friends, இப்போ நான் 1/2 கப் மைதா எடுத்துக்கேன். இப்போ இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. இப்போ இது மூணுட்டுமே வந்து நம்ம நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம். Friends, இப்போ 1/2 கப் மைதா, நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை நல்லா நான் 2 டைம் ஜெலிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஒரு கட்டி கட்டி இல்லாம நல்லா பொறுமையா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Friends, இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் திக்கா இருக்கு. இப்போ வந்து ஹாட் வாட்டர் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Friends, இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு நல்லா கேக் பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. Friends, இப்போ வந்து நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துருக்கேன். இது வந்து கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸு, நெக்ஸ்ட் tutti frutti, அதுக்கப்புறமா செரியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ப்ளூபெரி. இப்போ இது கூட cashew nuts வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் cashew nuts கொஞ்சம் உடைச்சி எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அக்ரூட்டு. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் வந்து நான் மைதா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மாவில் இப்படி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேட்டரில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே அடியில் தங்காமல் உங்களுக்கு சரிசமமாக இருக்கும் இந்த tutti frutti-லாம். அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணுறேன். Friends, இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இதில் மோஸ்ட்லி plum cake வந்து நல்லா சோக் பண்ணுவாங்க நட்ஸ் எல்லாம். இது ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம சோக் பண்ணாமலே வந்து நம்ம செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் தேவைப்படும் இந்த பேட்டர் ரெடி பண்ணதுக்கு. Friends, இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ கேக் டீன் வந்து ஒரு ரவுண்ட் கேக் டீன் எடுத்துருக்கேன். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பட்டர் ஷீட் வந்து நான் கொஞ்சம் ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு கேக் எடுக்க ஈஸியாக இருக்கும். இதை சரிசமமாக இந்த கேக் ஆட் பண்ணிக்கோங்க. Friends, இப்போ நல்லா லெவல் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து கேக் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். நான் வந்து சால்ட் வந்து கீழே அடியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அவனில் பண்ணணும்னா 170 டிகிரியில் 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 40 to 45 மினிட்ஸு நீங்கள் கேக் வச்சா உங்களுக்கு நல்லா அழகாக வரும். இப்போ மேலே நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா இந்த கேக்கு டின்னை வச்சிடலாம். இப்போ குக்கரில் வந்து நீங்கள் பண்ணும் போதும் இந்த கேஸ்கட்டும் நீங்கள் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் வச்சு குக் பண்ணணும் ஒரு 40 to 45 மினிட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு வந்து 1 hour ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நட்ஸ்லாம் கொஞ்சம் போட்டிருக்கிறதால கொஞ்சம் 1 hour டைம் எடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்க. எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு எந்த ஒரு கேக் இதுவோ வரல, நமக்கு க்ளீனாக இருக்குது. இப்போ நமக்கு கேக் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு கேக் வெளியில் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் வந்து கூல் டவுன் ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த சைடு நீங்கள் வந்து கொஞ்சம் நைஃபை வச்சு ஃபுல்லாக நீங்கள் கீறி விட்டிங்கன்னா நம்மளுக்கு கேக் வந்துடும். கொஞ்சம் ஆறினவுடனே நம்ம எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் ஆறிடுச்சு. நான் திருப்பி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இந்த பேப்பரை நம்ம எடுத்துடலாம். இப்போ கேக்கை வந்து நம்ம திருப்பி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கேக் கட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ப்ளம் கேக் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. நம்மளுக்கு உள்ளே போட்ட நட்ஸு எல்லாமே நமக்கு நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு ப்ளம் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிறிஸ்மஸ் சீசனை நீங்கள் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேக் ரெசிபிஸ் பார்க்கணும்னா என்னோட பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தா உங்களுக்கு கேக் ரெசிபிஸ் நிறையா வரும். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.